ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜால் மூவி ரோஸ்ட் பார்ட் 1 எபிசோட் 1. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஸோ இன்னைக்கு நான் என்ன மூவி ரோஸ்ட் பண்ண போகிறேன்னா, நேற்று யதார்த்தமா சரி ஓகே இவர் மூவி தான், சரி ஓகே பார்க்கலாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அது வந்து மார்ட்டின் மூவி. இது ஒரு கன்னடா மூவி. ஸோ இந்த மூவி தான் நம்ம இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆரம்ப இதில் பாகிஸ்தானுக்கு கரெக்டாக காட்டுவாங்க. பாகிஸ்தான் வந்து ஜெயிலில் கொண்டு போய் காமிப்பாங்க, அதாவது நம்ம ஹீரோவை. அங்கே வந்து இவர் வந்து ஃபைட் பண்ணுவாரா, ஏற்கனவே ஒரு நல்லா அந்த ஆம்சா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணுவாங்களா, தோக்கடிச்சிருவாரா. இன்னொரு 2 பேர் வருவாங்களா, அவரையும் தோக்கடிச்சிருவாரா. அந்த ஃபைட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கிரிஞ்சுக்கு மேலே கிரிஞ்சா இருந்த மாதிரி இருக்கு. அதுலேயும் ஒரு டைலாக் சொல்றாங்க பாருங்க, இந்த டைலாக்லாம் எப்படிடா இந்த டைலாக்லாம் கண்டுபிடிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டேய் என்னடா டைலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். படம் ஸ்டார்டிங்கே பாகிஸ்தானை காட்டாச்சு, பாகிஸ்தானோட ஜெயிலையும் காட்டாச்சு. அவருக்கு வந்து ஒரு டப்புன்னு ஒரு மெமரி மாதிரி வருது, நான் யாரு அதாவது மெமரி லாஸ் மாதிரி ஆயிட்டார். நம்ம ஜெயம் ரவி ஒரு மூவில இருப்பதமா அதே மாதிரி மெமரி லாஸ் மாதிரி. அதாவது அவர் வந்து மெமரி லாஸ்ன்னு தெரியும், சரி மெமரி லாஸ் மாதிரி நடிக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஆனா இவர் வந்து நடிக்காமலே நான் மெமரி லாஸ் அப்படிங்கிறேன். சரி அதுக்கப்புறம் சரி ஓகே படம் அப்படி போயிட்டு இருக்கே, அவருக்கு டாக்டர் வந்து கூட்டம் நிறைய, ஏன் கண் நிறைய ரெட்டா இருக்கு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் விசாரிக்கும் போது அவனுக்கு ஏதோ கண்ணில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கு, போதை பொருள் கொடுத்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் அவன் எப்படி இருக்கான், கண் ரெட்டா இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு மைண்டுக்குள்ளே இவர் இப்படி அடிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த டாக்டர் எல்லாம் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், டாக்டர் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜெனரலே போட்டு அடிச்சுட்டு வெளியே ஓடிடுவாரு. பாக்கியது பாகிஸ்தான் விட்டு பாகிஸ்தான் மட்டிலோ காடு தூஸ்கோ. பாகிஸ்தான் ஜெயிலோட தப்பிச்சு ஓடி வந்து எங்க போனாருன்னா, இவருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் போனாரு. அது எப்படி கண்டுபிடிச்சாரு என்ன பிடிச்சா ஒண்ணுமே தெரியல. ஒரு ஸ்ட்ரீட் போனாரு, ஒரு சின்ன பையன் இருந்தா, அந்த சின்ன பையன் தான் சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அந்த அப்படி இப்படி பேட்டே இருந்து பிளா 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 பேட்டே இருந்து எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் தூங்கிட்டேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சீன்லயே நான் தூங்கிட்டேன். எனக்கு என்ன சொல்றேன் தெரியல, அந்த அளவுக்கு படம் ரொம்ப இதாயிடுச்சு, ரொம்ப ஸ்லோவாகவும் போச்சு, கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அந்த கையில வந்து ஒரு இந்தியன் தேட்டர் இருக்கும். அதாவது இந்த படத்துல வந்து என்னதுன்னா டபுள் ஆக்டிங். அதாவது எப்போ தெரியும் உங்களுக்குன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் படத்தோட டபுள் ஆக்டிங். அதாவது பாகிஸ்தான் விட்டு ஜெயில விட்டு வெளியே வந்தாரு டைம்ல அவர் வந்து அப்படி சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே காமிச்சிருவாங்க சீக்ரெட் ஏஜென்ட். ஆனா இந்த இது கப்பல்ல நம்ம தலைமை அதிகாரிகள் இருப்பாங்களா, அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அவர் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபோன், அதாவது ஒரு குழுவில் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து எல்லாம் இது பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டாரு. படம் ஃபுல்லாவே கிரிஞ்சுக்கு மேலே கிரிஞ்சாதான் போயிட்டே இருந்து. ஏன்னா அந்த ஒரு பாதி சீன் அளவுக்கு பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. படம் ஏன் பார்த்தங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த இது அவங்க இது பண்றாங்க, அதாவது மார்ட்டினா கேரக்டரா நடமாட்டிட்டு இருக்கா. கடைசியில் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டை பார்த்தாங்க, அவங்க வருங்கால ஒய்ஃபும் பார்த்தாச்சு, அதாவது இன்னொருத்தனை முன்னாடி பார்த்தாச்சு. பார்த்துட்டு அங்கே வந்து நின்றுட்டு அங்கே ஒரு போர்ஷன் ஒன்று ஆரம்பிக்கு, அதாவது ஒரு சினிமாட்டிக் போர்ஷன்ஸ், ஒரு கேங்ஸ்டரு. அது வந்து ஒரு ட்விஸ்டா. அது எனக்கு என்ன சொல்லுங்க, அந்த மார்க்கெட்ல வந்து எல்லாரும் வந்து இதை சேர் போட்டு உட்காந்துட்டு நான் மார்ட்டின்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது என்னன்னா இன்டர்வல் அங்கதான் வருது. இன்டர்வல் வந்து வந்தோன்னா எனக்கு இந்த படத்துக்கு வந்துட்டா அவரோட முடிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையாதான் இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் தேவையில்லாத ஸ்லோ மோஷன்ஸ், அதாவது என்ன சொல்ல விஎஃப்எக்ஸ் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நம்ம கேஜிஎஃப் சாப்டர் 2லயும் அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சலார் மூவி வந்துச்சு. அதே மாதிரி கபாசா அந்த மூவி தான் சேர்த்து ரொம்ப இது. அதாவது எப்படின்னா கேஜிஎஃப்ல அப்படி அந்த என்ன இதெல்லாம் பண்ணாங்களோ ஃபுல்லா சேர்த்து இந்த இதுக்கு சலார் அண்ட் கபாசா ரெண்டுமே குழப்பி போட்டாரு. அது தாண்டி இப்ப அடுத்ததுக்கப்புறம் நம்ம மார்ட்டின் அவர்கள் பிடிச்சிருக்கார்கள். படம் ஆரம்பத்திலேயே மொக்கையா போகுது, அது தாண்டியுமே மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. இதுல வர படத்துல ஹீரோடி சம்மந்தம் இல்லாம பாட்டுலாம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பாட்டை கூட பார்த்தா கூட எனக்கு என்ன சொல்ல சம்மந்தம் இல்லாம பாட்டா இருக்கு. அடுத்து கடைசியில வில்லனுக்கு சப்போர்ட்டா மார்ட்டின் போயிடுறாரு. ஏன்னா மார்ட்டினே ஒரு மாஃபியா கேங்க் தான்.
இவருக்கு வந்து இவர் சார்ந்தா இது, அதாவது இவனும் வில்லன் சேர்ந்து ஒரு கண்டெய்னர் இது பண்ணுவாரு. கப்பல்ல அந்த அதிகாரி இருப்பாங்களா, அந்த அதிகாரிக்கு எதிர்த்து இவங்க 2 பேருமே இது பண்ணுவாங்க. நான் உனக்கு சரக்கு வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு. ஆக மொத்தம் இவன் சரக்கும் வெளியே கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்துட்டு அதான் என்ன பண்ணணும், கொண்டு வந்தவனு வில்லன் கையில கொடுக்கணும். வில்லனா நடிக்கணும். அதாவது என்ன பண்ணிட்டான்னா, இவர் வந்து இந்தியாவை காப்பாத்துறதுக்காக இவங்க மாஃபியா கிட்ட இருந்து நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீயே ஒரு மாஃபியா தான்டா, நீ ஏன்டா இந்தியாவுக்கு நல்லது பண்றேன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது. ஏன்னா கடைசி நேரத்துல வந்து ஹீரோ வந்து அந்த கப்பல் அதிகாரி சொன்னோம்ல, அவனே கிடையாது. ஃபுல்லா படம் ஃபுல்லா இவனா தான் இருக்கு. இவன் படம் ஃபுல்லா இவனா தான் வந்துட்டு இருக்கான். மாட்டிக்கிறத வந்துட்டு இருக்கான். ஆனா மெயின் ஹீரோ அவன் தான். டபுள் கேப்ஷன் பண்ணாலும் அவனை தானே என்ன காட்டணும், இவனே ஏன்டா காட்டுறீங்க, வில்லனே ஏன்டா காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படம் ஃபுல்லா அவனை தான் காட்டுறாங்க. ஃபுல்லா ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லாம தான் போச்சு. ரொம்ப கிரிஞ்சு, தேவையில்லாம ஸ்லோ மோஷன் அந்த இது கடைசின்லாம் பார்த்தா கூட அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா விஎஃப்எக்ஸ் அவ்வளவு மோசமா தான் இருந்துச்சு. ஃபுல்லா சுத்தி ஃபுல்லாவே அந்த ரியலிஸ்டிக்காவே இல்லை. சும்மா ஏதோ ஏனந்தானோ ஏதோ எடுத்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. கேட்டா நாட்டுக்காக நான் உழைக்கிறேன், நாட்டுக்காக இது பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாஃபியா வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. இத்தனை இது அவன் சரக்கு கடத்துறான், அவன் பிடிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கடைசின்னு அப்படி காட்சி போறாங்க. வில்லனை கூட பார்க்கவே இல்லை. வில்லன் ஒரு சப்பையா பார்த்துட்டாங்க. அவளை ட்வின்ஸ், அதாவது நீ இந்த 2 பேரை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ட்வின்ஸே கிடையாதானா, டபுள் கேரக்டர் தான், டபுள் ஆக்ஷன் தான். அந்த இதுல அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. வில்லனுக்கு அந்த ஃபைட் சம்மந்தமா தேவையில்லாம வீதங்கி வருது, குண்டு வருது, பாம்பிளஷ் ஆகுது. அதாவது தேவையில்லாம எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாவே இல்லை. படம் ரொம்ப மொக்கையா தான் இருந்துச்சு. ரேட்டிங் கூட கம்மியா தான் இருந்துச்சு. இதோட பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா 80 crores. ஆனா கலெக்ஷன் ஆனது 25 crores சம்திங். அதாவது இந்தியா ஃபுல்லாக்குள்ள மட்டும். அவங்களுக்குள்ள கன்னடா மூவில பார்த்தோம்னா 9 crores எவ்வளோ சம்திங் தான் பட்ஜெட்டே ஆயிருக்கு. ஸோ இதுதான் மூவியோட ரோஸ்ட். பண்ணியாச்சு, ஓரளவு மாத்திரனா பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்துட்டு நைட்டு கூட தூங்க முடியல. என்னப்பா இது மூவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துடும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.